புத்தகத்துக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். 17/12/2023 வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். அன்றைக்கி தான் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயில்பட்டி, விருதுநகர், கன்னியாகுமரி போன்ற நகரங்களில் கனமழை பேஞ்ச நாள். இந்த மாதிரி ஒரு மழை 1992 பேஞ்சதாக சொன்னாலும் கடந்த 150 ஆண்டுகளில் இப்படி ஒரு மழையை யாருமே பார்த்தது கிடையாதான். 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டரில் ஆரம்பிச்சு கடைசியாக 90 சென்டிமீட்டரில் வந்து நின்று இருக்குது. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் பேஞ்சிருக்கு இந்த மழை. தொடர்ந்து பேஞ்ச மழையாலும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தாலோ பாபநாசன, மணிமுத்தார் போன்ற அணைகளில் உபரி நீர் அதிகமாக திறந்து விடப்பட்டுச்சு. இந்த உபரி நீர் எல்லாமே திருநெல்வேலியோட வற்றாத ஜீவநதின்னு சொல்லப்படுற தாமிரபரணி ஆற்றோட தான் போய் சேரும். இதனால் தாமிரபரணி ஆறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்கள் எல்லோருமே தாமிரபரணி ஆற்றோரமாக வசிக்கிறவங்க. சாதாரணமாக ஊருக்குள்ளே ரோட்டில் தெருவில் வசிக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சுன்னா ஆற்றுல இருந்தவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ரெட் அலர்ட் கொடுத்தும் நிறைய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக தான் சொல்லப்படுது. இந்த தாமிரபரணி ஆற்றை எடுத்துக்கிட்டோன்னா இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொதிகை மலையில் உற்பத்தி ஆகி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புன்னக்காயலுங்கிற ஒரு கிராமத்தின் வழியாக கடலில் போய் கலக்குது. இந்த தாமிரபரணி ஆற்றோட நீளம் மட்டுமே 128 கிலோமீட்டரு. திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா இது 84 கிலோமீட்டர். அதுவே தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா இது 44 கிலோமீட்டர். இந்த தாமிரபரணியோட ஆற்றோட முக்கியமான அணைக்கட்டுகளை எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 12 அணைக்கட்டுகள் இருக்குது. காரியார் அணை, பாபநாச அணை, சேர்வலார் அணை, மணிமுத்தார் அணை. இதை தவிர்த்து திருநெல்வேலியில் 6 அணைகள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை மேலழகியான அணை, நதி உண்ணி அணை, கண்ணடியான் அணை, அரியநாயகிபுரம் அணை, பழுவூர் அணை, சுத்தமல்லி அணை. இதுவே தூத்துக்குடியில் 2 அணை இருக்குது, மருதூர் அணை, திருவைகுண்டம் அணை. இந்த அணைகளில் இருந்து கால்வாய் மூலமாகவும் குளங்கள் மூலமாகவும் தண்ணீரை பாசனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா 7 கால்வாய்கள் பாசனத்துக்கு பயன்படுது. அது என்னென்ன கால்வாய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய், தெற்கு கோடை மேலழகியான் கால்வாய், நதி உண்ணி கால்வாய், கண்ணடியன் கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய். இதுவே தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா 4 கால்வாய் பாசனத்துக்கு பயன்படுது. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மருதூர் மேல கால்வாய், மருதூர் கீழ கால்வாய், திருவைகுண்டம் வடகால்வாய், திருவைகுண்டம் தென்கால்வாய். பாசன அமைப்பின் மூலமாக முறைப்படுத்தப்பட்ட குளங்களை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா 186 குளங்கள் இருக்குது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 133 குளங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 53 குளங்களும் இருக்குது. இந்த கால்வாயும் குளங்களும் தான் திருநெல்வேலி மாவட்டத்தையும் தூத்துக்குடி மாவட்டத்தையும் 2வது நெற்களஞ்சியமாக மாற்றுது. தாமிரபரணி ஆற்றுல இவ்வளோ அணைக்கட்டுகளும் இவ்வளோ கால்வாய்களும் இவ்வளோ குளங்களும் இருந்து இவ்வளோ வெள்ளப்பெருக்குன்னா சென்னை மாதிரி நகரமாக இருந்துன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். இங்கே இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் நாம் தப்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கால்வாய்களையும் குளங்களையும் பெரும்பாலும் நாம் ஆக்கிரமிக்காமல் இருந்தது தான். தாமிரபரணி ஆற்றுல உள்ள இவ்வளோ தண்ணீரையும் பாசன அமைப்பின் மூலமாக நம்ம வேளாணுக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம் தெரியுமா? திருநெல்வேலி, தூத்துக்குடி மொத்த மாவட்டத்துக்கும் சேர்த்து 86,107 ஏக்கர். இதுவே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டும் தோராயமாக 40,000 ஏக்கர் வேளாண் துறைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். பாசன பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கிற தண்ணியை தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் குடிநீராகவும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளில் அரசாணையோட வரையறுக்கப்பட்ட தண்ணீர் அங்கே பயன்படுத்தப்படுது. 17/12/2023 பேஞ்ச மழை ஒரு பாடம் சொல்லலாம். இது மூலமாக நம்ம கற்றுக்கிறது என்னன்னா கால்வாய் ஓரமாகவும் தாமிரபரணி ஆற்று ஓரமாகவும் குளங்கள்லையும் வீடு கட்டக்கூடாது, ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அதே மீறி நான் ஆக்கிரமிப்பு பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது, உங்கள் சந்ததிகளுக்கு தான் ஏற்படும். ஏன்னா திருநெல்வேலியில் உள்ளவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் இப்படி ஒரு வெள்ளம் வரும், இப்படி வீடெல்லாம் மூழ்கும்னு. என்ன பண்ணுறது, இந்த காலகட்டத்தில் எதிர்பாராததையும் எதிர்பார்த்து தான் இருக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.